ஓம் நம சிவாய. இன்று கேதாரீஸ்வரர் விரதத்தின் 4வது நாள். இன்று நாம் பார்க்க போகும் பதிகம் முற்றலாமை இளநாகமோடு ஏனமுளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்து எனதுள்ளம் கவர் கள்வன் கற்றல் கேட்டலுடையார் பெரியார் கழற் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. இந்த பதிகத்தின் பொருள் சிவபெருமானை வர்ணிக்கின்றார் திருஞான சம்பந்தர். எவ்வாறு? வயது முதிர்ந்த ஆமையினது ஓட்டினையும் முற்றலாமை, அதில் இளநாகமோடு இளநாகத்தை இணைத்து ஏன முளை கொம்பவை பன்றியினது முளை போன்ற பல்லையும், இந்த மூன்றையும் கோத்து மாலையாக சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, கையில் அவன் கபாலத்தை, அதாவது மண்டையோட்டின் பாதியை தனது கபாலமாக உண்பொருள் கேட்டு ஏந்தி வருகின்றான் சிவபெருமான். அப்படி வரும் அவன் கல்வி கேள்விகளில் சிறந்த பெரியோர்கள், வேதத்தை கற்றறிந்த விற்பன்னர்கள் எல்லோரும் சிவபெருமானின் திருவடிகளை தங்கள் கைகளால் ஏற்றி தங்கள் தலைமீது வைத்து தொழுது அவர்களுக்கு அருள் புரியும் நிலையில் ரிஷபரூடனாய் எருது மீது காட்சி தருகின்றான். அப்படி காட்சி தரும் இந்த பிரம்மாபுரத்தில் விளங்கும் பெருமானாகிய இவனே என்னை ஆண்டு கொண்ட சிவபெருமான் என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். அந்த பதிகம் முற்றலாமை இளநாகமோடு ஏன முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்து எனதுள்ளம் கவர்ந்த கள்வன் கற்றல் கேட்டலுடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. முற்றலாமை இளநாகமோடு ஏனமுளை கொம்பவை பூண்டு முற்றலாமை இளநாகமோடு ஏனமுளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்து எனதுள்ளம் கவர் கள்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனதுள்ளம் கவர் கள்வன் கற்றல் கேட்டலுடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த கற்றல் கேட்டலுடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. இந்த பதிகங்களை பாடி கேதாரீஸ்வரர் விரதத்தின் இந்த நாளில் நாம் சிவபெருமானை சிந்திப்போம். சிவனை நம் சிந்தனையில் வைத்து அவனோடு நாம் ஐக்கியமாவோம். ஓம் நம சிவாயா. ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக. திருச்சிற்றம்பலம்.